ஆணவ படுகொலைகளை ஒருபோதும் தமிழக வெற்றி கழகம் எங்க நடந்தாலும் அதை ஆதரிக்கக்கூடிய கட்சி அல்ல தமிழக வெற்றி கழகம். மக்களுக்கு எங்கெல்லாம் தீண்டாமை இருக்கோ, மக்கள் குறவலைகள் எங்கெல்லாம் நெரிக்கப்படுகிறதோ, மக்களுக்கு பாதக செயல்கள் எங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதோ, அதையெல்லாம் தொடர்ச்சியாக வன்மையாக கண்டிக்கக்கூடியதான் தமிழக வெற்றி கழகம். அதுல மாற்று கருத்தே கிடையாது. எந்த விதத்திலும் தமிழக வெற்றி கழகம் தன்னை சமரசமும் செஞ்சுக்கிட்டதும் கிடையாது. இந்த தம்பி கவினுடைய ஆணவ படுகொலையில முதல்ல கண்டன அறிக்கை கொடுத்தது தமிழக வெற்றி கழகம் தான். ஆனால் இவர் பேர்ல வரல, அவர் பேர்ல வருன்ற விமர்சனங்களை தான் பண்ண முடியுதே தவிர்த்து குற்றச்சாட்டுக்களை அவங்களால வைக்க முடியல. அதுக்கு காரணம் அவர்கிட்ட இருந்து கண்டன அறிக்கை வந்துருச்சு. அந்த கண்டன அறிக்கையிலேயே தலைவர் அவர்களுடைய ஒப்புதலின் பேரில் அப்படின்றத இன்க்ளூட் பண்ணி கொடுக்கிறாரு. அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கையை அவர் ரிலீஸ் பண்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? அவரு தேர்தல் மேலாண்மை குழுவினுடைய பொதுச் செயலாளரா இருக்கிறாரு. அவர் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? அவர் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை கட்சி கொடுத்திருக்கு. அது அவரே கொடுக்கலாம்ல, விஜய் கொடுக்கலாம். இவர் கொடுத்ததுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பேர்ல தானே அறிக்கை வருது.